السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை. நாம் எல்லாம் அனுதினமும் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹஸ்னா அழகிய திருநாமங்களை பற்றி தினமும் ஒவ்வொரு நபர்களாக இரண்டு அஸ்மாக்களை பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் நாடியவர்களுக்கே தருகின்றான். அப்படிப்பட்ட கூட்டத்தாராக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாக்கியத்திற்காக நாம் அதிக அளவு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற அந்த இஸ்மு என்னவென்று சொன்னால் அல் ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவன். சகிப்புத்தன்மையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு நபர் ஒரு வாட்டி ஒருத்தவர்கிட்ட அடி வாங்குறாரு. அதாவது அடி வாங்குறாருன்னா ஒரு பொருள் கொடுத்து ஏமாறுறாருன்னு சொன்னா, அவர் அந்த ஏமாற்று அந்த நபர் இருப்பார்ல, ஏமாற்றிய அந்த நபர், அந்த ஏமாந்து போன நபர் எப்படி ஒரு பதில் இருப்பார்? அவர் முகம் எப்படி இருக்கும்? என்ன, நம்மளை ஏமாத்திட்டானே, நம்ம நம்பணும், நம்ம ஏமாத்திட்டானே, அது வாட்டி விட்டுட்டான். இப்ப அதே மாதிரி அவன் மறுபடியும் சரியா வாழ்றான், மறுபடியும் அதே தவிர என்ன பண்றான், அதே மாதிரி என்ன பண்றான், இந்த பொருளை சேதப்படுத்துறான். மறுபடியும் அந்த மனிதன் என்ன பண்ணுவான், மன்னிக்கிறான். மறுபடியும் என்ன பண்றான், அதே நபர் என்ன பண்றான், மறுபடியும் அதே பொருளை போல உடைக்கிறான்னு சொன்னா, அப்ப அந்த நபர் எவ்வளவு கோவப்படுவான் என்று நாம் தெரியணும். அப்போ நம்ம ஒரு விஷயத்த, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி, அந்த ஹத்தை தாண்டி நம்மளால எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ ஒரு கோபம் அதை கட்டுப்படுத்தணும், ஒரு மன உளைச்சல் இருக்குது, அதை நான் ஒரு மனிதனால் தாங்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்குமே சகிப்புத்தன்மை என்பதே இல்லவே இல்லை. அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாவது, அபி மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், மா அஹதுன் அஸ்பரு அலா அதை இஸ்மஹு மினல்லாஹி யதுஉ லஹு வலத் தஅபீலிஹிம் வ யர்ஸுகுஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு நபருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க. யாருடைய விஷயத்துல தெரியுமா? எந்த ஒரு நபருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு குழந்தை இருக்கு, அவனுக்கு மகன் இருக்குன்னு சொன்னது பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையா இருக்கிறான். அவனை தாண்டி எந்த ஒரு நபராலையும் பொறுமையா, அதாவது சகிப்புத்தன்மையா இருக்க முடியாது. மேலும் அவன் எப்படி தான் இருக்கிறான், யார் பிறோனை அல்லாஹ் மன்னிக்க நினைச்சான், அப்போ எவ்வளவோ கேடுகட்டவர்களை கூட அல்லாஹ் மன்னிக்க நினைக்கின்றான். நம்முடைய சகிப்புத்தன்மை, நீ என்னோட அடிமையாச்சு, என்கிட்ட நான் ஒரு படைச்சனே, நீ பாவம் செஞ்சிட்டியே அப்படிங்கிற அல்லாஹ் ஏக்கம் இருந்தாலும் தன்னுடைய மன்னிப்பையும் கருணையும் சகிப்புத்தன்மையும் காட்டி அல்லாஹ் அந்த பாவியை மன்னிக்கிறான். அப்ப நம்ம எவ்வளவு பாவிகளா இருப்போம் அப்படிங்கிற நமக்குள்ள வைக்காம, நம்மளுடைய இறைவன், நம்முடைய இறைவன், நம்மை படைத்த இறைவனை நம்ம அனுதினமும் நினைத்து அந்த சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ்வை நாள்தோறும் அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே இருந்து மூழ்கக்கூடிய பாக்கியத்தை ஏகவே நாம் அனைவருக்கும் தந்தர் கொள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இதன் மூலம் எவ்வளவு பாக்கியசாலிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பாக்கியமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வா ஆஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ